Hey guys, welcome back to my channel. So பாம்பா டம் வீடியோ நம்ம சேனல்ல பாத்துருந்தீங்கன்னா ஒரு சொனைய பத்தி பேசியிருப்பேன். அந்த சொனைக்கு தான் இப்ப நம்ம போறோம். சோ எக்ஸாக்ட்டா வந்து எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா சிங்காரப்பேட்டையில இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி வந்தீங்கன்னா கோவிந்தாபுரம் சொல்லிட்டு ஒரு இது வரும். சோ அங்கதான் வந்து இப்போ ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம். சோ அந்த ரைட் திரும்புற மாதிரி இருக்கும், வனப்பகுதின்னு ஒரு போர்டு இருக்கும். அது வந்து நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க. அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா அப்படியே போயிட்டு உங்களுக்கு நான் போற வழியில என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நம்ம சேனல் ஏதாவது புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் போர்டு ஒன்று இருக்கும். ஸோ போர்டுக்கு இந்த ரோட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி இருக்கும். அங்கே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போண்டா பஜ்ஜி அது மாதிரி எல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ தமிழ்நாடு வனத்துறை வேலூர் வன மாவட்டம் திருப்பத்தூர் சிங்காரப்பேட்டை. ஓகே கைஸ், ஸோ இந்த ரோடு வழியாக தான் போகிறோம். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கான் தானே இது கரும்பா கரும்பு தோட்டமா இருக்கு. ரோடு கொஞ்சம் இங்க ஓகேவா தான் இருக்கும். ஸோ கைஸ் இங்க ஸ்டாப் பண்ணிருக்கோம். இந்த வீடுக்கும் இந்த நிலத்துக்கும் பாருங்கன்னா சூப்பரா இருக்கு. லைக் டெய்லியும் இந்த நிலத்தை பார்த்து அப்படி இருந்தோம்னு வைங்கன்னா சரியான ஒரு வியூவா இருக்கும். அது நல்லா இருக்கு. இந்த இடம் விவசாய நிலம் தான் சுத்தி ஃபாரஸ்ட், வாழை, பப்பாளி, தென்னை எல்லாம் வந்து விவசாயம் எல்லாமே கிடைக்கும். ஓகே கைஸ், இப்ப பாத்தீங்கன்னா ரோடு போட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த சொன்ன வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து இருந்த தங்கின இடம் அது. ஆமா. சோ வனவாசம் சொன்னீங்க ஏதோ. ஆமா, பஞ்ச பாண்டவர் வனவாசம் அந்த இடம். அந்த ஒரு சொன்னையிலயும் பாத்தீங்கன்னா அந்த பாண்டவர்கள் தருமன், ரெண்டாவது வந்து அங்குத்தி, மூணாவது நகுலன். ஓகே, சோ அது எல்லாமே அங்க எழுதி இருக்கும்ல அந்த சொன்னையில. அந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வர மாதிரி தான் இருக்கும். சுத்தி விவசாய நிலம் தான். ரோடு போட்டுட்டு இருக்காங்க போல. ஸோ இப்போதைக்கு ரோடு கண்டிஷன் இப்படிதான் இருக்கு. நீங்க வரும்போது மேபி ரோடு மேபி ஃபினிஷ் ஆயிருக்கலாம். இது கோயில். ஆமாண்டா, சுத்தி கோயில். என்ட்ரன்ஸ் இதான் போல. கேட் ஓப்பன் ஆயிருக்கு. டிக்கெட் எடுக்கணுமா? எவ்வளோ? காருக்கு எடுக்கணுமா இல்ல ஆளுக்கு மட்டுமா? அது வந்து அங்குத்தி சொனை சுற்றுலா தலம். இங்கதான் வந்து டோக்கன் போடணும். காருக்கு ஏதாவது டோக்கன் போடணுமாண்ணா? காருக்கு எவ்வளோ? காருக்கு 50. ஒரு ஆளுக்கு தனி நபருக்கு 20, 4 சக்கர வாகனத்துக்கு 50, பஸ் லாரி 100, இரு சக்கர வாகனம் 20. காலைல 9 மணில இருந்து 3:45 வரைக்கும் உள்ள போ அலௌடு. அதுக்கு மேல அலௌடு கிடையாது. சரிண்ணா, நாங்க உள்ள போறோம். தேங்க்ஸ். ஓகே கைஸ், இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் உள்ள என்ட்ரி ஆகிற மாதிரி ஃபீல் கொடுக்குது. ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம்? இது இங்கேருந்து 2 கிலோமீட்டர் இருக்கா? 1.5 கிலோமீட்டர். ஓகே, இங்க பரவாயில்ல. இந்த வாட்டி நிறைய இதெல்லாம் பண்ணிருக்காங்க போல, பார்க்லாம் கட்டிருக்காங்க போல. இது ஃபாரஸ்ட் தங்கும் விடுதி. ஸோ அந்த ஃபாரஸ்ட் ஆளுங்கெல்லாம் தங்குவாங்க போல. உள்ள பாருங்க, உள்ள கேமரா வச்சிருக்காங்களா? பாருங்க கைஸ், என்ட்ரன்ஸ் செம்மையா இருக்கு. சிங்கிள் இது ரிசர்வ் ஃபாரஸ்டாரு. ஓகே கைஸ், ஸோ பார்க்கிங் வந்து இங்கே விட்டாச்சு. ஸோ இங்கேருந்து வந்து நன்கராம் போனோம் போல். ஸோ ஃபுல்லாக டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது. அங்கேயே பின்னாடியே வண்டி விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் ரொம்ப தூரம் போனோம் உள்ள. ஸோ ஃப்ரண்ட்டில் போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பாருங்கள் கைஸ், லொக்கேஷன் ஃபுல்லாக டென்ஸ் ஃபாரஸ்ட் தான், காடு தான் அது. ஓகே கைஸ், ஸோ இங்கேயும் வந்து வண்டி விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக விடக்கூடாது போல், பட் விட்டுருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பாருங்கள், இங்கேயும் தண்ணி போகுது. ஸோ லாஸ்ட் டைம் வரும்போது அந்தளவுக்கு பெருசாக இந்த இடத்துல தண்ணி போகல. நார்மலாக இந்த இடத்துல போகும் போல். ஸோ கல்லுலாம் போட்டாங்க. ஸோ லாஸ்ட் டைம் அந்த மாதிரி இல்லை. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் பெட்டர் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி பார்க்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ உள்ளே போய் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், தண்ணி சூப்பராக போகுது. அப்படியே ட்ரெக்கிங் மாதிரி தான் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த யானை சிலை மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸில் வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து கழிவறையும் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இவர்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ லேடிஸ் டாய்லெட்டு, ஜென்ட்ஸ் டாய்லெட்டுன்னு தனியாக கொடுத்துருக்காங்க. இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக பசங்க விளாட்ற மாதிரி இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு மான் இது மாதிரி வச்சுருக்காங்க.
உள்ளே வாங்க, இப்படி தான் போகணும் போல இருக்குது. ஸோ ரைஸ் இங்கேருந்து தண்ணி வருது. செம்மையாக மாற்றிட்டாங்க கைஸ். நான் லாஸ்ட் டைம் வரும்போது ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்தேன், அப்போ இப்படி இல்லை. இப்போ பாருங்கள், சூப்பராக இடத்தையே மாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட்டும் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நின்று எடுக்கலாம். நல்லாயிருக்கு கைஸ், சூப்பராக பண்ணியிருக்காங்க உண்மையிலே. நான் முன்னாடி வரலன்னா எனக்கு இது தெரியாது, முன்னாடி நான் வந்ததுனால சொல்கிறேன். ஸோ இது ஏதோ வாட்ச் டவர் மாதிரி இருக்குது, நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களுக்காக வாட்ச் டவர் மாதிரி. வாட்ச் டவர் தானே, தங்குற விடுதி. ஸோ கைஸ் சத்தியமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க போல். ஸோ தண்ணி இப்படியும் போகுது கைஸ், இன்னும் போகணும் போல் இருக்குது. ஸோ அந்த பார்க்கை தாண்டி நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு சுற்றிட்டு வரலாம். ஸோ இந்த சைடும் வந்து போகிற மாதிரி இருக்குது. பாருங்கள், இங்கேயும் தண்ணி போகுது. ஸோ நல்லா சிமெண்ட் மூட்டை, மண் மூட்டை மாதிரி வச்சுருக்காங்க. பாருங்கள், தண்ணி பாருங்கள், சூப்பராக போகுது கைஸ். ஸோ என்ட்ரன்ஸ் துணைக்கு தான், ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு இது மாதிரி வச்சுருக்காங்க, அதை பற்றி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து பசங்களாம் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ கைஸ் தண்ணி பெருசாக இல்லை. லாஸ்ட் டைம் வரும்போது இந்த அளவுக்கு நல்லா சறுக்கி விளாட்னாங்க. ஸோ தண்ணி இப்போதைக்கு இவ்வளோ தான். இந்த இடத்துல இதெல்லாம் போட்டாங்க போல், ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டு இதெல்லாம் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் ஏறும்போது பயந்துகிட்டே இருந்தேன். ஸோ இங்கே தான் இறங்கி குளிக்கிற மாதிரி இருக்கும் போல். கைஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ லாஸ்ட் டைம் வரும்போது செம்ம பெருசாக இருந்துச்சு தண்ணி. இப்போ ஏன் தண்ணி இல்லை? அப்படியே மழை சீசன் வந்தால் தான். மழை பெருசாக நிறைய பெய்யல, அதனால மாசி மாதம் திருவிழா. அங்க பஞ்சபாண்டவர் வழிபட்ட இடம் அது. ரைஸ் பாருங்க, லாஸ்ட் டைம் வரும்போது சத்தியமாக ஏறவே முடியல, இந்த வாட்டி ஈஸியாக ஏறிட்டேன். ஸோ செம்மையாக இருக்குது பாருங்கள், கீழே பாருங்கள் குளிச்சுட்டு இருக்காங்க. சரியான ஒரு லொக்கேஷனாக இருக்குது. சூப்பராக கவர்மெண்ட் பண்ணிட்டான் எல்லாத்தையுமே. நல்லா பிரிட்ஜு கட்டிட்டான், இதெல்லாம் போட்டு அந்த இடத்துல பிரிட்ஜ் மாதிரி போட்டு. ஏன்னா ஏறதுக்கே லாஸ்ட் டைம் பயமா இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இது என்ன சொன்ன, இது தர்மன் சுனை. இது தர்மன் சுனை, இது பாருங்க கைஸ், தர்மன் சுனை பாருங்க. அது வந்து அங்குத்தி, இது வந்து அங்குத்தி. தண்ணி பாருங்க சூப்பரா வருது கைஸ். கவர்மெண்ட் சூப்பரா பண்ணிருக்காங்க, பிரிட்ஜ் போட்டாச்சு இந்த இடத்துல. அப்படியே பாருங்க, சரியான ஸ்பாட்டு. திரௌபதி அம்மன் கோயில் இது. இது பாருங்களேன், தண்ணி பாருங்க சூப்பரா போகுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் கைஸ், இங்க அப்படியே போகுது. கைஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க கைஸ் இந்த கவர்மெண்ட். லைக் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு செம்மையா பண்ணிருக்காங்க. இப்போ ஈஸியாக ஏற முடியுது. முன்னாடிலாம் வந்து 3 வருஷம் முன்னாடி வரும்போது சத்தியமா ஏற முடியல. இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ செம்மையா இருக்கு பாருங்க, தண்ணி அப்படியே போகுது. இது பார்த்தீங்கன்னா நகுலஞ்சுனை, அங்கே போட்டிருக்கு பாருங்க, தண்ணி சூப்பராக போகுது. ஸோ இதில் போகும்போது கேர்ஃபுல்லாக போங்க, வலிக்கிற போகுது. அப்படியே அற்புதமாக தண்ணி போகுது பாருங்க. அப்படியே கீழே போய் அங்கிட்டு போகுது. பார்த்தீங்கன்னா மது அருந்தக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு சில பேர் குடிப்பாங்க. ஸோ பாட்டில் குளிக்கும் போது கேர்ஃபுல்லாக இருங்க, பாட்டிலோடு எங்கே வேணா இருக்கலாம். ஸோ அந்த வழியாக வருது. ஸோ லாஸ்ட் டைம் நான் இந்த வழியாக தான் வந்தோம்.
ஆமா, அழகா வந்து வழி உருவாக்கிட்டாங்க. தண்ணி பாருங்க எவ்வளவு அழகா அப்படியே போகுது பாருங்க, அப்படியே இப்படி போகுது. ஆமா, சொன்னையா தண்ணி ரொம்ப கம்மியா இருக்குல்ல. லாஸ்ட் டைம் இப்படி சறுக்கி விளையாடணும், இல்லாட்டி ரொம்ப தண்ணி கம்மியா இருக்கு. அதுக்கு மேலே போக முடியுமா? ஸோ கைஸ், மலையிலேருந்து அப்படியே இந்த இடத்துல தண்ணி வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீமன் சொன்னதுக்குள்ள லாஸ்ட் டைம் இங்கே தான் குளிச்சோம். நிறைய மீன் இருக்கும்ல இங்கே. ஆமாம். ஸோ கைஸ், பின்னாடி பார்த்தீங்கன்னா பீமன் சுனை இருக்குது. ஸோ இந்த இடத்துல எப்படியும் வந்தாச்சு. ஸோ மேலே ஏறி வரும்போது கேர்ஃபுல்லாக வாங்க. ஸோ தண்ணி அந்த அளவுக்கு இல்லை, தண்ணி கம்மியாக தான் இருக்குது. ஸோ பாருங்கள், சூப்பராக போயிட்டு இருக்கு தண்ணி, சில்லுன்னு இருக்குது தண்ணி. இந்த பீமன் சுனையில் பார்த்தீங்கன்னா கீழே நிறைய மீன் இருக்குது. அண்டர் வாட்டர் கேமரா கொண்டு வரல, இதெல்லாம் சூப்பராக வீடியோ எடுக்கலாம். பாருங்கள், கால் உள்ளே விட்டிங்கன்னா நல்லா ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்கும். எல்லாம் என்ன ஸ்பீஷீஸ்ன்னு தெரில, எல்லாம் இந்தியன் வகையான மீன் தான். நம்ம இந்த இடத்துல சும்மா உக்காஞ்சி கால் அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கோம். குளிக்கலாம் போகிறது இல்லை. பாருங்க, பீமன் சுனை தான் செம்மையாக இருக்குது. மோஸ்ட்டாக நிறைய பேர் இங்கெல்லாம் டைவ்லாம் அடிப்பாங்க, மேலேருந்து அது மேலேருந்து டைவ் அடிப்பாங்க. தண்ணி வந்துகிட்டே இருக்குது. லைக் அந்த ஃபோர்ஸ் இல்லை, முன்னே இருந்த ஃபோர்ஸு சரியான ஃபோர்ஸு. பட் இதுவும் ஓகே தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். பாருங்க கைஸ், செம்மையாக இருக்குது. அப்படியே உக்காஞ்சிக்கிட்டு அப்படியே கால் நினைச்சிக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ண வேண்டியதான். ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற ஸ்பாட் இது. அந்தளவுக்கு பெருசாக கூட்டமும் இல்லை, சாட்டர்டே தான். ஸோ கூட்டம் பெருசாக இல்லை. ஸோ அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு குளிக்கிறாங்க, குளிக்கலாம். ஸோ கைஸ், நீங்கள் சறுக்கி விளையாடலாம். ஒரு நண்பர் பண்ண போகிறாரு, அப்படியே சறுக்கிறாரு. நல்லா இருக்குது அந்த இடம். போட்டு குளிச்ச இடம் இந்த இடமும் அந்த இடமும் ரெண்டு பக்கமும் முட்டி போட்டு குளிச்ச இடமா இருக்கும். பீமன் முட்டி போட்டு தண்ணி குடிச்சது பீமன் அந்த இடத்துல. இந்த இடத்துல ஆமாம், அந்த அடையாளம் பாறையில் இருக்கும் அந்த இடத்துல, ரெண்டு இடத்துலையும். ஆமாம், இல்லை அந்த அடையாளம் எங்கேயோ காமிச்சாங்க வீடியோவில். எங்கே இருக்கு? இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, எங்கேயோ இருக்கு. தோர்க்க தெரியலையே. தோர்க்கதை என்ன அந்த பள்ளம் இதான். ஓ, இந்த பள்ளமா அது? அந்த இதுக்கு பாறை, இந்த பாறைக்கு முட்டி போட்டு குடிச்சு பள்ளமா இருக்கும். பீமன் முட்டி போட்ட இடம் பள்ளமா இருக்கும் பாறையில. ஒரு சிவன் கோயில் இருக்கு உள்ள. இதுக்கு மேலயா? உள்ள இங்க இதுக்குள்ளயா? ஓ, சிவன் கோயிலா? கடல் மேலே வரும். இதுக்கு மேலே போகக்கூடாது, தடை செய்யப்பட்ட பகுதின்னு போட்டிருக்கு. பாருங்க, தண்ணியோட அழகாக அப்படியே போட்டு பாருங்க. ஸோ அப்படியே கீழே மக்கள் குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அப்படியே இது பண்ணிட்டு ஸ்விம்மிங்கும் பண்ணலாம். சிவன் கோயில் மேலே ஏறியாச்சு. ஸோ கும்பிட்டுக்கோங்க கடவுளை. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நந்தி இருக்குது, சிவன் லிங்கம் இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த கல்லும் கட்டியிருக்காங்க. ஸோ சிவன் கோயிலை பார்த்தாச்சு. என் பையன் பயங்கரமாக பயப்படுறான். தண்ணி இந்த மாதிரி இடத்துலாம் பார்த்ததில்ல போல். பயங்கர மூஞ்சி பாருங்க, பயம், சரியான பயம். தண்ணி சில்லுன்னு இருக்கு, இங்கே உக்காந்துட்டு இருக்கோம். கீழே மீன் நிறைய இருக்குது, பயங்கரமாக கடிக்குது. ஸோ அதனால் பயப்படுறான். சரிங்களா? அம்மா ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஃபேமிலி. ஸோ கீழே மீன் லைட்டாக கடிக்குது, பட் ஓகே, அது அப்படியே ஃபுட் மசாஜ் மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இந்த இடம் தான். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ பீமன் சுனை தான் இங்கே ஃபன்னு, செம்மையாக இருக்கும். கைஸ், ஆக்ஷன் கேமரா கொண்டு வராமல் போயிட்டேன். ஸோ அண்டர் வாட்டர் ஷாட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கலாம். ஸோ அவங்க ஃபேமிலி ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்ஷன் கேமரா எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சேன், மிஸ் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், கீழே பார்த்தீங்கன்னா மீன் நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து காலை கடிக்குது. ஸோ பாறையில் ஒட்டிகிட்ருக்கு. ஸோ அங்கே கீழே பாறை ஃபுல்லாக ஒட்டிகிட்ருக்கு. அகேன்ஸ்டாக இதுக்கு மேலே போக மாட்டேது, தண்ணிக்கு அகேன்ஸ்டாக ஸ்விம் பண்ணி அங்கேயே அந்த பாறையில் ஒட்டிகிட்ருக்கு. இந்தியன் ஸ்பீஷீஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இந்த காரா, ரூஃபா, ஸோ அந்த மாதிரி கோபி ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்க முடியுது. பட் எக்ஸாக்டாக எனக்கு பேர் தெரியல. இந்த பசங்களாம் செம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. செம்ம ஃபன் பண்ணுறானுங்க, சறுக்கு மரம் மாதிரி. போடா போடா போடா, போ போ போ, அவ்வளோதான். டமால்.
போடா 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 போடு போ. அவ்வளோதான், இந்த இடம் தான் கைஸ், செம்ம ஃபன்னு. ஓகே கைஸ், ஸோ இது மேலே ஏறும்போது பார்த்து செருப்பு போடாமல் மெதுவாக ஏறுங்க சரிங்களா. அதுவும் தண்ணி காலில் பட்டுச்சுன்னா கொஞ்சம் பார்த்து மெதுவாக இறங்குங்க, ஏன்னா பயங்கரமாக ஒழுக்கும். நாங்கள் இருக்கும்போது யாரும் வரல, ஸோ ஒரு ப்ரைவேட்டு இது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபன் பண்ணோம். இப்போ அவ்வளோதான், கீழே போக வேண்டியதான். இங்கிட்ட இருந்து பாருங்கள், தண்ணி இந்த வழியாக அப்படியே அங்கிட்டு போய் அப்படியே போகுது. முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே ஒரு கோயில் இருக்குது மக்களே. இங்கே வரும்போது செருப்பு அவுத்துட்டு இப்படி வாங்க, இது அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே இந்த சைடு வரலாம். வாங்க, கீழே பசங்க பயங்கர ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இடத்துல ஃபால்ஸில் குளிக்கும்போது அந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த இடத்துல மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல தண்ணி போய் 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 அந்த ஃபோர்ஸில் அந்த இடமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, மாட்டிப்போம். ஸோ மக்கள் ஃபைனலாக கீழே இறங்கும்போது பாருங்கள், இப்போ ஈஸியாக இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நல்லா கவர்மெண்ட் இந்த இடத்த நல்லா ரெடி பண்ணி டூரிஸ்ட் ஸ்பாட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. குதியா செம்ம ஃபன் பண்ணுறானுங்க கைஸ் இவனுங்க. டமால் ஓகே கைஸ், ஸோ ஓரளவுக்கு பின்னாடி நிறைய ஷார்ட்ஸ் எடுத்தாச்சு. இதுவே வந்து ஒரு ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்கே ஒரு ஃப்ரெண்டு உட்காந்துருக்காரு, தனியாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, பார்த்துட்டாரு நம்மளை. இந்த இடமும் சூப்பராக இருக்குது, அப்படியே தண்ணி பாருங்கள். மழை டைம்லலாம் வந்தீங்கன்னா சான்ஸே இல்லை கைஸ், இந்த இடத்துலலாம் சத்தியமாக கிராஸே பண்ண முடியாது, அவ்வளோ தண்ணி இருக்கும். இப்போ வந்து மழை அந்த அளவுக்கு பெருசாக வராதனால தண்ணி பெருசாக இல்லை. பாருங்கள் சாய் செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக அவங்க இடம் தான் அது. அங்கே ஒருத்தர் ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே ஸ்நாக்ஸ் கடை இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வாஷ்ரூம் இருக்கும், சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் கடையும் இருக்குது. சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியா. நம்ம பையன் போகிறான். வா வா வா, இப்படி வா. சும்மா இருக்குது ஒரு சறுக்கிறது, அப்புறம் ஊஞ்சல். ஓகே கைஸ், ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா கேன்டீன் இருக்கும். ஸோ அங்கே உங்களுக்கு டீ, குனி பணிகாரம், அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் கறி அந்த மாதிரி எடுத்து வந்தீங்கன்னா அவங்க சமைச்சும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீ குடிச்சு பார்ப்போம். ஆமாம், ஸோ நீங்கள் வந்தீங்கனாலே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கும். ஸோ பார்த்து உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக சிங்காரப்பட்டை அந்த கோவிந்தாபுரம் சைடு கிட்ட வந்தீங்கன்னா திருப்பத்தூர் ரோடுல தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட் விசிட் பிளேஸ். லொக்கேஷன் கீழே பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரம் கார்த்திக்.